ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஸ்தூரி மேத்தி சப்பாத்தி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப்போட கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா நான் துருவி வச்சிருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். 1/2 கப்போட தயிரும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனோட எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இதமாக தண்ணி சேர்க்காம இதுலேயே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நல்லா கலக்கி விட்டோம்னா அதே போகிறமாந்து நல்லா கலக்கிட்டே இருக்கும். முடிஞ்சால் நம்ம கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். நான் ஸ்பூன்லேயே பிசைஞ்சு விடுறேன். கம்மியாக இருக்குது, குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னா நான் ஸ்பூன்லேயே சேர்த்துட்டு இருக்கேன். நமக்கு நிறைய குவான்டிட்டி இருந்தால் கையிலோட நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், பிசைஞ்சு விட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். இப்போ நான் நல்லா மெலிசாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ தவாவில் போட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட கீனா போடலாம், இல்லை வெண்ணெய் கூட போடலாங்க. கொஞ்சம் போல் போட்டால் போதும், எண்ணெய் நிறைய கூட தேவையில்லை. திருப்பி போட்டேன். சூப்பர். 2 பக்கம் நல்லா வெந்த உடனே எடுத்துட்டு இதுக்கு நம்ம தொட்டுக்க காம்பினேஷனாக என்ன வச்சுக்கலாம், பிக்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கர்டை யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி பிக்கல் வச்சுருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.